வணக்கம். சிந்திக்க ஒரு குட்டி கதை. ஒரு காலத்திலே ஒரு சென் துறவியானவர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் ஒரு சீடன் பயிற்சிக்காக சேருகிறான். 10 வருடங்களாக பயிற்சி பெற்ற பிறகு அவனும் ஒரு முழு சென் துறவியாக மாறுகிறான். அந்த நேரத்திலே பழைய சென் துறவியை சந்திக்க வேண்டும் என்ற நன்றி உணர்வோடு அவரை சந்திக்க போகிறான். நுழைவாயிலே அவன் உள்ளே செல்கிற பொழுது அவனை வரவேற்கிறார் அந்த சென் துறவி. உள்ளே சென்றவுடனே ஒரு கேள்வியை கேட்கிறார். இது மழைக்காலம், நீ குடையோடு மிதியடிகளோடு வந்திருப்பாய். உன்னுடைய குடையை மிதியடியினுடைய வலப்பக்கத்தில் வைத்தாயா அல்லது இடப்பக்கத்தில் வைத்தாயா, சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். 10 வருடங்களாக பயிற்சி பெற்றவன் இப்பொழுது சென் துறவியாக மாறியிருக்கிறார். பதில் தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடன் அந்த குரு சொல்லுகிறார், மீண்டும் உனக்கு பயிற்சி தேவை, இன்னும் 10 ஆண்டுகள் போய் பயிற்சி பெற்றுவிட்டு வா என்று சொல்லுகிறார். கதை முடிகிறது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், எத்தனை ஆண்டு காலம் நாம் உழைக்கிறோம், எத்தனை ஆண்டு காலம் நாம் படிக்கிறோம், எத்தனை ஆண்டு காலம் பயிற்சியில் ஈடுபடுகிறோம் என்பதல்ல முக்கியம். முக்கியமானது அதில் எப்படி ஈடுபட்டு உழைக்கிறோம், அதில் எந்த முயற்சிகளோடு நாம் அதிலே நம்மையே கையளிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதற்கு 2 வருடங்களும் ஆகலாம், 1 வருடமும் ஆகலாம், 10 வருடம் ஆகலாம். ஆனால் ஒரு தனி மனிதனை பொறுத்துத்தான், அவனுடைய ஈடுபாட்டையும் அர்ப்பணிப்பையும் பொறுத்துதான் அவன் வெற்றி அமைகிறது. ஆகவே வருடங்கள் முக்கியமல்ல, காலங்கள் முக்கியமல்ல. ஒரு தனி மனிதனுடைய முயற்சியும் ஈடுபாடும் அவனுடைய ஈர்ப்பும் நிலைப்பாடும் கடின உழைப்பும் பயிற்சியும் அவனை நிச்சயமாக ஒரு முழு மனிதனாக உருவாக்கும். அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான். உங்கள் சிந்தனைக்கு, நான் இத்தனை ஆண்டு காலம் உழைக்கிறேன், ஏன் நான் முன்னேறவில்லை? இத்தனை வருடமாக கடினமாக ஈடுபட்டு ஒரு முயற்சி எடுக்கிறேன், ஆனால் என்னால் மேலே வர முடியவில்லை. இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு சின்ன குட்டி கதையோடு சந்திக்கிறேன்.